ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு E ஃபார் யூ 2.0. ஸோ இன்னைக்கு 5 o'clock பார்த்தீங்கன்னா கோட் ட்ரெயில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ 2 days தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சாட்டர்டே 5 p.m. வருது அப்படின்ட்டு. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பார்த்து தெரிஞ்சிருக்கும். நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. நம்ம ப்ரொடியூசர் அர்ச்சனா பற்றி நிறைய போஸ்ட் போட்டிருந்தாங்க. 3 hours to go, 6 hours to go போட்டிருந்தாங்க, 2 hours போட்டிருந்தாங்க. ஸோ 5 p.m. ரிலீஸ் ஆச்சு. டி சீரிஸ் யூடியூப் சேனல் ரிலீஸ் ஆச்சு. ஆல் 3 languages ரிலீஸ் ஆச்சு. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு 3 ரிலீஸ் ஆச்சு. ஸோ எனக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரெய்லர் பார்த்து 2 minutes 50 seconds கிட்டே இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் பார்த்து என்னோட ரியாக்ஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு அந்த வீடியோ போகிறேன். ஸோ எனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு, எனக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் பிடிச்சிருந்தது இப்போ ட்ரெய்லரில் அப்படின்றத ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோ போகிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் வந்து டைட்டில் கார்டு. நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கடைசியில் வந்து கோட் அப்படி போகிற டைட்டில் கார்டு வந்து இப்போ லியோவில் எப்படி ஒரு தளபதி டைட்டில் கார்டு வந்து ஒரு யூனிவர்ஸ்னை அனிமேட் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெட் ஷேட்ல தளபதியோட முன்னாடி 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 படத்தெல்லாம் இமேஜஸ் மாத்திட்டு அனிமேட்மெண்ட் பண்ணி கடைசியில வந்து கண்ட வச்சு அங்கிருந்து கோட்டு கொண்டு வராங்க. ஸோ அந்த டிரான்சேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து தளபதி டைட்டில் மேபி இருக்கலாம் படத்துல. ஸோ அப்படி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ லியோவில் நம்ம டிஃப்ரெண்ட் டைட்டில் பார்த்தோம், அதுவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்து. ஸோ இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து அந்த அனிமேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர்ல வந்து கிளியரா தெரியுது, நல்ல ஆக்ஷன் ஹெவி படம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்குன்னு கிளியரா தெரியுது. நல்ல ஒரு ஆக்ஷன் ஹெவியான படம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. எனக்கு பார்க்கும்போது ஸ்டன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிலவு கூட ஸ்டன்ஸ் இருக்கு. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைக் நார்மலா ஃபைட் மட்டும் இல்லாம லைக் பைக் ஸ்டன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்ஸ் தான் பார்த்துட்டு ரோப்லாம் பிடிச்சிட்டு போற மாதிரி, அப்புறம் பில்டிங்ல போஸ்டர் வந்துச்சு. ஸோ ஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு குட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு எனக்கு தோணுது ட்ரெயிலர் பார்க்கும்போது. ஆனால் ஆக்சுவலும் தளபதி சொல்லுவேன், தளபதி சிங்கிளா வந்தாலே சூப்பரா இருக்கும். பட் இதுல வந்து தளபதியிலே தளபதி 2 பேரும் சேர்ந்து வராங்க. 2 ரோல் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். பட் இது கீழே சொல்லிட்டாங்க ட்ரெய்லர்லேயே வந்து அப்பா தான் வச்சு இந்த யங் விஜய் வந்து ஓல்ட் விஜய் அப்பா தான் கூப்பிட்டாரு. ஸோ நம்ம சின்ன சின்ன சாங் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தளபதி ஸ்னேகா வரும்போது வயிற்று ஒரு குழந்தை இருக்கும், இந்த கூட ஒரு பையன் இருப்பான். ஸோ அந்த பையனை மேபி தளபதியா இருக்கான். பட் வயிற்றுல குழந்தை யார் அப்படின்றது படம் பார்த்தா தெரியும். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதை வந்து யங் தளபதி இருக்காரு, இளைய தளபதி யங் தளபதி இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ இப்போ அதை தவிர எனக்கு தெரிஞ்சு இன்னொரு லைக் அது சயின்ஸ் ஃபிக்ஷன் ஓரியன்டா இல்லை எப்படி கொண்டு வர. பட் இன்னொரு யங் விஜய், அந்த யங் விஜய் விட இன்னும் எங்கா ஒரு ரொம்ப யங் விஜய் மாதிரி ஒரு யங் விஜய் மாதிரி லுக் இருந்துச்சு. ஸோ எப்படி இவங்க கொண்டு வராங்க. பிகாஸ் ஒரு சீன் கவனிச்சு தெரிஞ்சிருக்கும், இந்த யங் விஜய் வந்து ஓல்டு அப்பா விஜய் கிட்ட சொல்ற மாதிரி யூ ஆர் இன் டேஞ்சர் அப்படின்ற. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்லிருப்பாங்க இது வந்து டைம் டிராவல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இனிஷியலா. ஸோ ஃபியூச்சர்ல இருந்து வராருலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இருந்து வந்து தளபதி வராரா இல்லை என்ன மாதிரி கதை. பிகாஸ் அப்பா கிட்டே இப்போ ஒன்னா இருந்தாங்கன்னா ஏன் திடீர்னு வந்து யூ ஆர் இன் டேஞ்சர் சொல்ல போற அந்த ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதனால மேபி ஃபியூச்சர்ல இருந்து வராங்களோ இல்லை வேற இடத்துல இருந்து மேபி அவர் அந்த யங் விஜய்க்கான ரோல் இவர் வந்து சொல்றாங்க ட்ரெயின்லேயே வந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்நேஷனல் மிஷன்லாம் முடிச்சு ஒரு நல்ல ஃபீல்ட் ஏஜென்ட் சொல்றாங்க. இப்போ பீச்ல பார்த்துட்டு இந்த ரா ஏஜென்ட். ஸோ அது மாதிரி நல்ல ஃபீல்ட் ஏஜென்ட் சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவர் கேரக்டர் தெரிஞ்சு. ஸோ இப்போ யங் கேரக்டருக்கு அவருக்கு என்ன ரோல், அவர் என்ன இருக்காரு, திடீர்னு அவருக்கு அப்பாக்கு அவங்க 2 பேர் சேர்ந்து தான் வந்து டிராவல் பண்றாங்க. அதை நீங்க பார்த்துருப்பீங்க, கிளிப்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விதத்துல இங்க இருந்து ஒன்னா இருக்காங்களே எங்கெந்த யங் விஜய் வராரு அப்படின்றது தான் வந்து பார்த்து தெரியும். ஸோ அது ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 20 days படம் இருக்கு அப்படின்ற போது இந்த ட்ரெய்லர் டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஹைப் ஏற்றக்கூடிய ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு. இது இன்னொரு பார்த்தீங்கன்னா சில ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு, லைக் அதர் மூவி ரெஃபரன்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து கில்லி படத்தை, அது வந்து ஒரு படம் ஒரு ஆக்ஷன் தளபதி லுக்கெல்லாம் மாசா இருக்கும் போது ஒரு காமிக்கா தளபதி எந்த அளவுக்கு காமிக் டைமிங்க்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதை வந்து கிளியரா தெரிஞ்சுது எனக்கு. கடைசியில பாத்தீங்கன்னா இந்த கில்லி ரெஃபரன்ஸ் மருதுவர் மாமணி முருகையா அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கலா அவர் பட்டையெல்லாம் போட்டுட்டு வரும்போது வந்து அவர் டிஃபரெண்ட் படத்தை காமிக்க சீக்கிரம் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஸோ அது கில்லி ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாரிசு ரெஃபரன்ஸ் இருந்துச்சு. வாரிசுலேயே நிறைய தளபதி ரெஃபரன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வாரிசு ரெஃபரன்ஸே சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் வாரிசுல ரஷ்மிகா வந்து ஃபர்ஸ்ட் டைம் தளபதி பார்க்கும்போது வந்து அவர்கிட்ட ஒரு மாதிரி கை இப்படிலாம் பண்ணிட்டு என்ன பின்னல் அப்படின்னா யோகி பாபு கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக பண்ணிட்டு டைலாக்லாம் பேசுவார் இவர்.
ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் அதே மாதிரி ஸ்டைல் பண்ணிட்டு சில்லிக்கல் அப்படின்ற சில்லிக்கல் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அந்த ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு வாரிசு ரெஃபரன்ஸா தோணுச்சு. எனக்கு பயம் பெயிண்ட் கடைசியில் வருது. இன்னும் பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்தை தலை சொல்லுவாரு இந்த மாதிரி சத்தியமா இந்த குடிக்கவே கூடாது அப்படின்ற சொல்லுவாரு ஈஸ்வர குடிச்சிட்டு. ஸோ அதே மாதிரி தளபதி இதை பாத்தீங்கன்னா ஒரு குடிச்சிட்டு இனிமேல் குடிக்க கூடாது அப்படின்றாரு. ஸோ அது வந்து வெங்கப்பம்பு தான் மங்காத்தா அப்படின்றதுனால அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரியல. ஸோ அந்த சில ரெஃபரன்ஸ் தான் எந்த அதுவும் பிடிச்சிருந்தது. ஓவரால் பாத்தீங்கன்னா எனக்கு லைக் இது நல்ல ஹைப் ஏற்ற ட்ரெயிலர் தான் தெரிஞ்சு. லைக் நல்ல ஹைப் ஏற்றுற ட்ரெயிலர் தான் தெரிஞ்சு. லைக் அந்த இன்னொன்று பாத்தீங்கன்னா இதுல வந்து யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் வந்து எனக்கு பிடிச்சிருந்து. பிகாஸ் யுவன் நோன் ஃபார் பிஜிஎம்ஸ் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாநாடு பிஜிஎம் பார்த்துருப்பீங்க. ஸோ மாநாடுலாம் அவ்வளோ சூப்பராக பிஜிஎம்ஸ் அந்த ஒரு பிஜிஎம் செம்மையாவே இருக்கு. ஸோ இதுல பிஜிஎம் வயசு நல்லா அந்த மாதிரி தெரிஞ்சு. ஸோ இதுதான் என்னோட தாட்ஸ் இந்த ட்ரெயிலர் பத்தி. எனக்கு ஓவரால் பர்சனலாக பிடிச்சிருந்தது ட்ரெயிலர். எனக்கு ஒன்று என்ன செட் ஆகல அப்படின்னா லைக் கடைசியில் டயலாக் வச்சு இந்த மாதிரி இந்த யங் கிட்ட சொல்றது டூ யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு டயலாக் வருது. ஸோ அது வந்து மேபி அது படத்துல சுச்சுவேஷன் பார்த்தா புரியும் செட் ஆகுமா இந்த மாதிரி ட்ரெயிலர் தெரியாமல் டூ யூ திங்க் கேன் ஸ்டாப் மீ அப்படின்னு ரெண்டு தான் சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ அப்படின்ற ஒரு மாதிரி வருது. ஸோ அதை வந்து வேற மாதிரி இன்னும் நல்ல பஞ்சா தளபதி தெரியும் பஞ்ச பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். லைக் அது மாஸ் தெரியும். ஸோ அந்த மாஸ் வந்து ஏற்றுற மாதிரி இன்னொரு வேற லைக் வச்சிருக்கலாம். இது வந்து இது நார்மலா வெறும் மாஸ் மட்டும் இல்லாம அந்த ஆக்ஷன் ஓரியன்டா நல்ல ஒரு ஸ்டோரி ஒன்று போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வச்சுட்டாங்க. படம் பார்த்தா நமக்கு எப்படி இருக்கோ எந்த சுச்சுவேஷன் தேவை வருதுன்னு தெரியும். பிகாஸ் அவர் வந்து கோபமா இருக்காரு. அந்த சீன்ல பேசும்போது கோபத்தோட தெரியுறாரு. ஸோ அவர் வந்து நம்ம நான் என்னதான் செட் ஆகலாம் கூட பட் அந்த சுச்சுவேஷனை வந்து அவர் வந்து மாஸ் டேலாக் செட் ஆச்சாலும் செட் ஆகாது. ஸோ அதனால சுச்சுவேஷன் எதுவுமே வச்சிருக்கலாமா படம் எப்படி இருக்குட்டு. இன்னும் டேலாக் பார்த்தீங்கன்னா தளபதி செல்வம் அந்த மாதிரி வயசானதுனால சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து வைஜி மகன் வராரு. அவரை வந்து வயசானா என்ன லைன் சாங் சொல்லு லைன் சொல்லு அந்த டைலாக் சூப்பரா இருந்தது. ஸோ இதுதான் ஓவரால் எனக்கு ட்ரெயிலர் டெஃபரெண்டா பிடிச்சிருந்தது. ஸோ ஷேர் பண்ணாலும் வீடியோ போட்டேன் எனக்கு பிடிச்சது. ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த ட்ரெயிலர் ஃபேவரட் சீன் இந்த ஃபேவரட் ஒரு ஃப்ரேம் எது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இன்னும் 20 daysல மூவிஸ் இந்த ட்ரெயிலர் எனக்கு ஹைப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த ஹைப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு கோர்ட்டுக்கு தளபதி சொன்னீங்களா எப்படி வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கோர்ட் ரிவ்யூல பார்க்கலாம். தேங்க்யூ.